ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், ஆக்சுவலாக மார்ச் மாதம் வந்து பில் வந்துடுச்சு. 15 நாளைக்கு வந்து 2 பில்லாக வந்திருக்கு. ஸோ என்ன ரீசன்னால 2 பில் வந்திருக்கு அப்படின்றது ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்ட் 1 வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் பார்ட் 2 வந்து உங்களுக்கு புரியும். ஸோ பாருங்கள், 2 பில்லாக வந்திருக்கு. எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, எதனால் வந்து 2 அமௌண்ட்டாக வந்திருக்கு ஒரே டைம் அப்படின்றது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 1 கண்டினியூஷன் தாங்க. பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பார்ட் 2 வந்து பாருங்கள். பார்ட் 1 வந்து ஆக்சுவலாக 30ஆம் தேதி வரைக்கும் 4 பேட்ச் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து ரொம்ப அவேர்னஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கும் தயவு செஞ்சு ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இனிமேல் நீங்களும் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, எங்களை மாதிரி யாருமே ஏமாந்தும் போகாதீங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இந்த 30ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் போட்ட பூ வந்து பாருங்கள் 4 பேட்சாக தான் போட்டிருக்கோம். ஆனால் 31ஆம் தேதி வந்து போட்ட பூ வந்து பாருங்கள் 8 கிலோ தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கான ரேட் வந்து 420 ரூபா. ஆக்சுவலாக நாங்கள் 31ஆம் தேதி வந்து எத்தனை கிலோ பூ போட்டிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 கிலோ போட்டிருக்கோம். 18 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க நம்பவே இல்லைங்க. ஸோ வித் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் அந்த என்ன சொல்கிற ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணுற ஃபோட்டோ பாருங்கள். 31ஆம் தேதி ஆக்சுவலாக 30ஆம் தேதி எவ்வளோ பூ போட்டிருக்கோம், 31ஆம் தேதி வந்து எவ்வளோ பூ போட்டிருக்கோம். வேலை செஞ்சவங்களே ஆக்சுவலாக அன்றைக்கி 11 கிலோ பூ வார்த்தாங்க. ஸோ இவங்க வந்து போட்டிருக்கிறது வந்து 8 கிலோ தான் போட்டிருக்காங்க. ஏன் 8 கிலோ போட்டிருக்காங்கன்றதை நான் கவனிக்கல. ஆக்சுவலாக பில்லு கொடுத்து 2 நாளுக்கு அப்புறம் தான் நான் கவனித்தேன். சரி செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பூ வந்திருக்கு, எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மாட்டிக்கினது எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, எல்லா நாளுமே அந்த 4 பேட்ச் பூவாக போட்டிருந்தவங்க அந்த 31ஆம் தேதி ஒரே பேட்ச் தான் பூ போட்டிருக்காங்க. கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லைங்க ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து பூ யாருதுமே அதிகமாக வரல, பூ வந்து உங்களுதுமே கம்மியாக தான் வந்துச்சு, நான் தான் பூ எடுத்துகிட்டு போனால் பூ கம்மியாக வந்திருக்கு. அன்றைக்கி வந்து பூ வந்து கம்மியாக தாங்க போனது, யாருதுமே வந்து பூ அதிகமாக வரல. ஸோ அப்படி பூவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அதிகமாக வரும், அடுத்த நாள் வந்து கம்மியாகுங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க பூ வந்து அதிகமாக போட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் என்ன சொன்னேன் அப்படின்னா, டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையாக போய் செக் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து பூ நாங்கள் வந்து 18 கிலோ பக்கம் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கன்னா, இல்லைக்கா அதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து போட்டிருக்க பூ வந்து கம்மியாக தான் போட்டிருக்கீங்க, எனக்கு தெரியும், நான் தான் பூ எடுத்தேன், எல்லாருக்குமே வந்து பூ அன்றைக்கி கம்மியாக தான்க்கா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே போயிடுச்சுங்க. ஸோ அது வந்து ஒரு நம்பிக்கைன்றது வந்து ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து அது அடி வாங்கிருச்சு, இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து அது தப்பாக நடந்துருச்சு அப்படின்னா, அதை அடுத்தடுத்து அவங்க பண்ணுற எந்த ஒரு நல்ல விஷயமும் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை கொடுக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு 31ஆம் தேதி வந்து 8 கிலோ போட்டிருக்கிறது வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இன்ஃபார்ம் பண்ணிட்டுமே அவங்க நம்பவே இல்லை. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனானுங்கன்றது ஆக்சுவலாக வீடியோ வந்து யூடியூபுக்காக எடுத்த வீடியோவும் நான் சென்ட் பண்ண பாருங்கள். 31ஆம் தேதி வந்து நான் இங்கே எவ்வளோ பூ போட்டிருக்கோன்றது வீடியோவும் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க நம்பவே இல்லை. அப்புறமா சரி இருங்க நான் போய் பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு, இது வந்து அவங்களுடைய கவனக்குறைவால் அவங்களோட பிரச்சனையான்றது நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் பூ போடும்போது ஆக்சுவலாக 13 கிலோ போட்டோம். ஃபஸ்ட்டு பேட்ச்சு 13 கிலோ போட்டது வந்து இவங்க எப்படி 8 கிலோன்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்கன்றது தெரில. 2வது பேட்ச் வந்து 3 கிலோ போட்டோம், 16 கிலோ. அடுத்த பேட்ச் வந்து 2,300 சம்திங் போட்டோம். கிட்டத்தட்ட அன்றைக்கி 18 கிலோ போட்டிருக்கோம். அவங்க வந்து எவ்வளோ கிலோ வந்து எழுதியிருக்காங்க பாருங்கள், 9,200 தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 9,200னா 9 கிலோக்கு மேலே வந்து நமக்கு லாஸ் ஆகிருக்கு. அன்றைக்கி ரேட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 420 ரூபா. எனக்கு பணம் கூட பெரிய விஷயம் இல்லைங்க, பணம் வந்து இன்றைக்கி வரும் போகும். ஆனால் வந்து நம்பிக்கைன்றது போயிடுச்சுன்றது தான். எனக்கு இப்போ கூட என்ன தோணுதுன்னா, அடுத்த பேட்ச் பூவே அவங்கக்கிட்ட கண்டினியூ பண்ணலாமா வேணாவா அப்படின்ற ஒரு யோசனை வந்துருச்சு ஆக்சுவலாக. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இவ்வளோ தூரம் வந்து ப்ரூஃப் வந்து சொல்கிறோம் செய்கிறோம் அப்படின்னும் போதுமே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, அவங்க சைடு வந்து தப்பு இல்லைன்ற மாதிரி. நான் அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் வந்து 31st வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அதுவும் அண்ட் வந்து ப்ளஸ் அந்த ஃபோட்டோ 31st வந்து எவ்வளோ பூ போட்டிருக்கோம் அப்படின்றதும் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அது 2 ப்ரூஃப்மே அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிட்டேன். வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் போய் நோட் எடுத்து செக் பண்ணால் அப்புறமா அவங்களுக்குள்ளே பேசிட்டு என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நானாக கரெக்டாக தான் எழுதி வச்சேன், அவங்க லிஸ்ட்டு கொடுக்கும்போது அவங்க எதோ மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பூ எடுத்தவங்களும் அவங்களே பதில் வந்து பூ நீங்கள் கம்மியாக தான் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்களும் அவங்களே போய் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் கொடுத்தது உண்மை தான், நாங்கள் தான் தெரியாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு செகண்ட் பில் ரீகரெக்ஷன் வந்து பில் ஆக்சுவலாக போயிட்டு இந்த பில் ஆக்சுவலாக வாங்கிட்டு
வாங்கிட்டு போயிட்டு இந்த 31st உடைய பில்லு பாருங்கள் 8 கிலோ போட்டிருக்காங்களா, 8 கிலோ அப்புறம் 1,200 சாயந்தரம் பூ போட்டிருக்காங்க. அன்றைக்கி வந்து மறுபடியும் இந்த பில்லு வந்து வாங்கிட்டு போனாங்க. அன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா போட்டிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து 420 ரூபா தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீகரெக்ஷன் வந்து வாங்கிட்டு போனாங்க. பில்லு வந்து ரீகரெக்ஷன் வாங்கிட்டு போயிட்டு அன்றைக்கி பில்லு பாருங்கள் எழுதியிருக்காங்க. 31st 10 மணி பூ வந்து 13 கிலோவாம் 420 ரூபா ரேட் போட்டிருக்காங்க. அன்றைக்கி வந்து ஃபுல் ரேட் அப்படியே கமிஷனே இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள். 13 கிலோவுக்கு வந்து 420 ரூபா போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து 5,460 ரூபா. அடுத்து வந்து 3 கிலோ போட்டிருக்கோம், அதுக்கும் 420 ரூபாவே கழிச்சிருக்காங்க. இதே வந்து பாருங்கள் மேக்ஸிமம் செகண்ட் பேட்ச் பூ வந்து அது மாதிரி அவ்வளோ அமௌண்ட்டாக வந்து கழிச்சதில்லை. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்க்குறேன் இருங்க சொல்கிறேன். அடுத்த 6 மணி பூ வந்து 2,200 போட்டிருக்கோம், 260 ரூபா கழிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 260 ரூபா ஆக்சுவலாக எதுனா அந்த சென்ட் கம்பெனிக்கு மேக்ஸிமம் 250 ரூபான்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பாருங்கள் 260 ரூபாவும் எடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து சென்ட் கம்பெனிக்கு பாருங்கள் 6 மணி பூ வந்து 260 தான் எடுத்திருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் 260 தான் ஆக்சுவலாக சென்ட் கம்பெனி இந்த டைம் இந்த மாதத்தோடைய அப்டேட் மார்ச் மாதம் வந்து 260 ரூபான்னு எடுத்திருக்காங்க. அப்புறமா ரீகரெக்ஷனில் போயிட்டு அப்புறமா பில் வந்து பாருங்கள் அந்த 31 அவங்க எவ்வளோ அமௌண்ட் எழுதியிருக்காங்கன்னா 3,360 ரூபா. அப்புறம் ஈவினிங் பூ வந்து 1,200. எப்படிங்க ஈவினிங் பூவே 1,200 தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக ரீகரெக்ஷன் போகும்போது பாருங்கள் 2,200 எழுதியிருக்காங்க. அப்போ 2,200னா அப்போ 1,200 இதில் 1 கிலோ ஏமாற்றிட்டாங்க. இதில் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 கிலோ ஏமாற்றிட்டாங்க. 16 கிலோவில் வந்து 8 கிலோ தான் பில் போட்டிருக்காங்க. அப்புறமா வந்து ரீகரெக்ஷன் வந்து பில்லு வாங்கிட்டு போய் மறுபடியும் எழுதி அப்புறமா பாருங்கள் 7,292 ரூபா. இதில் வந்து கமிஷன் வந்து 7,722 ரூபா போயிட்டு 6,570 ரூபாமா. ஆல்ரெடி அவங்க வந்து 3,360 ரூபா கொடுத்ததுனால அது கழிச்சிட்டு நமக்கு வந்து 3,260 ரூபா வந்து நமக்கு அமௌண்ட் பாருங்கள். இது வந்து நமக்கு திரும்ப கொடுத்த பணம். ஆக்சுவலாக திரும்பனா இது வந்து 3,260 ரூபா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் ஏன் அப்படி ஆக்சுவலாக நான் அந்த ப்ரூஃப் வந்து வாட்ஸ்அப் ப்ரூஃப் வந்து நான் கொடுக்கல அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த அமௌண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரே ஒரு அமௌண்ட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக பாருங்கள் இதுதான் அவங்க கொடுத்த பில்லு வந்து ஃபஸ்ட்டு பில்லு. அடுத்து அதுக்கப்புறம் இந்த 31 ரீகரெக்ஷன் பில்லு தான் இந்த வந்து 3,260 ரூபா. ஸோ இதுதான் 3,260 ரூபா அந்த பில்லுங்க பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி 2 பில்லாக வந்தது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த 2 பில்லுமே ஆக்சுவலாக எங்கிட்ட வந்து ப்ரூஃப் வந்துடுது வந்து என்னென்னா அந்த 31st தான் நான் எப்போவுமே ஒரு நாள் எழுதி வைப்பேன், ஒரு நாள் என்ன பண்ணுவேன்னா மார்க் பண்ணி வச்சு பாருங்கள். இது வந்து 2 பில்லாக வந்திருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வந்து பூ போட்டாலுமே சரி எத்தனை கிலோ போட்டிருக்கோம், அன்றைக்கான ரேட் எவ்வளோ, எந்த டைமிங்கில் எவ்வளோ பூ போட்டிருக்கோன்றது மறக்காமல் எழுதிவிங்க. ஸோ நான் இந்த டைம் வந்து ஆக்சுவலாக அந்த ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கைக்கு வந்திருக்காதுங்க. ஸோ வந்து ஓவரால் அமௌண்ட் வந்து 3,260 ரூபா அப்படின்னா 3,250 ரூபானா ஆக்சுவலாக கமிஷன் போயிட்டு தான் நமக்கு இந்த அமௌண்ட் வந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக 362 ரூபா போயிருக்கு, 3,310 ரூபா நம்ம கைக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக அன்றைக்கான அமௌண்ட்டு. ஸோ இதுதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ அமௌண்ட்டுன்றது வந்து பெரிய விஷயம் இல்லை தான். ஸோ நம்பிக்கை வந்து எனக்கு போயிடுச்சு அவங்கக்கிட்ட இருந்து. ஸோ இனிமேல் வந்து எந்த அளவுக்கு பூ வந்து கரெக்டாக வாங்குவாங்க, கரெக்டாக வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஓவராலாக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அண்ட் வந்து எத்தனை கிலோ வந்து பூ போட்டிருக்கோம் அப்படின்றது பார்க்கலாம். மேக்ஸிமம் பாருங்கள் 400 ரூபா தான் போயிருக்கு. 400 360 420 தான் போயிருக்கு. அண்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு பில் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம பூ போடும்போது எல்லா நாளுமே 400 360 400 அப்படி தான் போயிருக்கு. ஆனால் இடையில் வந்து இவங்களே வந்து ஆக்சுவலாக அந்த பூ அன்னைக்கான ரேட் வந்து அதுதான் ரேட்டாக வந்திருக்கு, அதுக்கான அமௌண்ட்டாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் இடையில் வந்து இவங்க தான் அந்த பில்லெல்லாம் ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா பாருங்கள் எல்லா நாளும் கரெக்டாக அவங்க கொடுக்குற ரேட் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது இந்த 360 ரூபா போட்ட அன்றைக்கி 19th அன்றைக்கி பாருங்கள் 280 ரூபா தான் போட்டிருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு வந்து தெரியல. ஒரு நாள் மட்டும்தான் 260 ரூபா சொன்னாங்க, மீதி நாள் ஃபுல்லாக 360 ரூபா தான் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 340 ரூபா போயிருக்கு. காலையில் பூவே 320 தான் போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் அடுத்து 10 மணி பூவே 300 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் பேட்ச் 11 பூ வந்து 280 ரூபா போட்டிருக்காங்க. 6 மணி பூ பாருங்கள் 260 ரூபா. எப்படிங்க நான் ஒரு பூ அப்படின்னா 4 பூ வந்து 4 ரேட்டாக போடுவாங்களா
போட்டிருக்காங்களான்னு சொல்லுங்கள். பாருங்கள் 320, 300, 280, 260 தான். சரி எனக்கு என்னென்னா 11:30 மணி வரைக்கும் 320 ரூபானா 320 ரூபா தான் வந்திருக்கணும். ரெண்டாவது அந்த சாயந்தர பூ மட்டும்தான் ரேட் வந்து 260 ரூபா வந்திருக்கும். அதுலேயுமே அன்றைக்கான ரேட் வந்து 340 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்கிறது 320 ரூபா தான் போட்டிருக்காங்க. அதுலேயுமே 320ன்றது 300 பண்ணிட்டாங்க. அடுத்து 300ன்றது 280 பண்ணியிருக்காங்க. 10 மணி பூவே பாருங்கள் 320 தான் போட்டிருக்காங்க. ரேட் வந்து அவங்களா ஃபிக்ஸ் பண்ணி இடையில இந்த பில் போடும்போது அவங்க வந்து எடுத்து தான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இவங்களோட பிளான் தான். ஸோ இடையில வந்து பூ வாங்கிட்டு போய் கொடுக்குறவங்க தான் இதில் ஏமாத்துறாங்க. ஸோ அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சதுலேருந்து அட்லீஸ்ட் அவங்க கமிஷன் தான் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ போடுறதுலையுமே இந்த 1/2 கிலோ 1 கிலோ இந்த இப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10 கிலோ லாஸ் ஆகிருக்கு இல்லையா? அது 10 கிலோக்கான பூ வந்து எவ்வளோ பில் அப்படின்னா 3600 வந்திருக்குங்க. ஸோ 3600 பெரிய விஷயம் இல்லையா? ஸோ 3600 ஒரு ஆள் வந்து ஒரு 10 நாள் வேலையே வந்து 1 கிலோ பூ வந்து 60 ரூபா போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆனால் வந்து அவங்க எவ்வளோ சாதாரணமாக கேர்லெஸ்ஸாக பதில் வேறு சொல்கிறாங்க. என்னன்ட்டுனா அன்றைக்கி பூவே போடலைங்க எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எழுதி வச்சவங்க என்னது சொல்லுங்கள் நீங்களே. இந்த அளவுக்கு வந்து பண்ணுறாங்க. அப்போ வந்து நாம தான் இனிமேல் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அண்ட் வந்து எவ்வளோ பூ வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூ போடும்போது ஓவராலாக ஓரளவுக்கு 300 400 தான் போயிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக 16ஆந்தேதி பாருங்கள் மார்ச் மாதம் காலையில் 10 மணி பூ வந்து அன்றைக்கி 16ஆந்தேதி வந்து எத்தனை கிலோ பூ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2600, 200, அப்புறமா வந்து 900 போயிருக்கு. ஸோ ஓரளவு 5800 போயிருக்குங்க. அப்புறமா வந்து 17ஆந்தேதி வந்து 9600. ஆக்சுவலாக நம்ம இனிமேல் என்ன பண்ணலான்னு இருக்கேன், ரெகுலராக கரெக்டாக அடுத்து ஏப்ரல் மாதம் வந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஏப்ரல் மாதம் கரெக்டாக அந்த டேட் போட்டு இவ்வளோ பூ வந்து போட்டிருக்கோம், இவ்வளோ பூ வந்து பூ கரெக்டு கொடுத்துருக்கோம் அப்படின்றது. நம்ம என்ன தான் ப்ரூஃப் வச்சு கொடுத்தாலுமே அவங்க வந்து இடையில இருக்கவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க சொல்லி அவங்க சொல்கிறதா நியாயன்ற மாதிரி சரின்ற மாதிரி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. நம்ம வந்து ப்ரூஃபே வச்சுருந்தாலும் கஷ்டப்பட்டவங்க எங்கேயுமே ஏமாந்து தான் நிற்பாங்கன்றது நான் அது இந்த டைம் வந்து ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ நாம் வந்து இனிமேல் வந்து உஷாராக இருக்கணுன்றது நான் முடிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே எனக்கு வந்து பூ இனிமேல் அவங்கக்கிட்ட கொடுக்குறதுல வந்து விருப்பமே சுத்தமாக இல்லை. நம்பிக்கையும் போயிடுச்சு. அவங்க இந்த அளவுக்கு ஏமாற்றணுன்றது என்ன அவசியம் இருக்குது அப்படின்றது தான். அட்லீஸ்ட் அவங்க 100 இப்போ போடுற பூவில் இப்போ 4 பூ போடுறாங்க அப்படின்னா 4 பூ இந்த 11 வரைக்கும் ஒரே ரேட்டு தாங்க போடணும். அதுக்கு மேலே இந்த 6 மணி பூ மட்டும்தான் 260 ரூபா போடுவாங்க. 260 ரூபா அப்படின்னா அவங்க இதில் வந்து 300 ரூபான்றது வந்து இப்போ இந்த பூ 320, அடுத்து 300, அடுத்து 280, அடுத்து 260. இது எந்த வகையில் நான் ஏன்னு சொல்லுங்கள். பூவை பொறுத்த வரைக்கும் 320னா 11:30 மணி வரைக்கும் 320 தான் வரணும். அப்படின்னா இதில் வந்து 20 ரூபா குறைச்சிட்டாங்க, இதில் வந்து 20 ரூபா, மொதல் 40 ரூபா குறைச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு தான் லாபம். ஸோ இடையில எடுத்துகிட்டு போகிறவங்க நமக்கு என்னமோ லாபன்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர நமக்கு 1 ரூபா லாபம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சொல்கிற விவசாயிங்களாம் என்றைக்குமே கஷ்டம்தாங்க, அவங்களுக்குலாம் லாபமே வராது. 18ஆந்தேதி வந்து 11.5 கிலோ போயிருக்குங்க. 20ஆந்தேதி வந்து 20ஆந்தேதியும் 11.5 கிலோ பக்கம் போயிருக்கு. அடுத்து 19ஆந்தேதி வந்து 11.5 கிலோக்கு மேலே போயிருக்கு. 20ஆந்தேதி வந்து 12 கிலோக்கு மேலே போயிருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக இவங்க போட்டிருக்க பில்லு தான் நான் எழுதியிருக்கேன். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கிளியராக கொடுக்குறேங்க எவ்வளோ கிலோ வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து 22ஆந்தேதி 7,700 போட்டிருக்கோம். 23ஆந்தேதி 3.5 கிலோ தான் போட்டிருக்கோம். அதை எப்படின்னு தெரியல, இவ்வளோ கம்மியாக வந்திருக்குமா அப்படின்றது எனக்கே டவுட் தான். ஸோ என்னோடய மிஸ்டேக். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வேலையாட்களுடைய பில் வந்து எழுதுனேன். ஸோ ஓவரால் பில் வந்து இன்றைக்கி 10 கிலோ போயிருக்கு, 15 கிலோ போயிருக்கு அப்படின்னு தான் எழுதுனேன். ஆக்சுவலாக இதில் அவங்க நிறைய ஏமாற்றிருக்காங்கன்றது எனக்கு இந்த மாதம் பில்லில் தெரியுது. ஸோ ஓவராலாக 24ஆந்தேதி 6.5 கிலோ போயிருக்குங்க. 25ஆந்தேதி பாருங்கள் 7 கிலோ தான் போயிருக்குன்றாங்க. இதெல்லாம் பொய்ங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. நம்பிக்கை இல்லை ஆக்சுவலாக இந்தளவுக்கு வந்து பூ வந்து கம்மியாக போயிருக்குமான்ட்டு. நான் ஆக்சுவலாக உங்களுக்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து 14 கிலோ போயிருக்கு, 16 கிலோ போயிருக்கு, 10 கிலோ போயிருக்கு அப்படின்னா. ஆனால் நமக்கு வந்து பில் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். 27ஆந்தேதி 12 கிலோ தான், 13 கிலோ தான் போட்டிருக்காங்க. 13 கிலோ ஆக்சுவலாக நாங்கள் போடவே கிடையாது. மேக்ஸிமம் 14 கிலோ, 16 கிலோ, 18 கிலோ தான் போட்டிருக்கோம். இதில் பாருங்கள், இதுலேயுமே 28ஆந்தேதி வந்து 16 கிலோ போட்டிருக்கோம். இந்த 29ஆந்தேதி 18,100ங்க. ஸோ 30ஆந்தேதி வந்து 16,450. 31ஆந்தேதி தான் அவங்க வந்து ஏமாத்துனதுன்னா சுத்தமாக பில்லே ஆட் பண்ணல. பாருங்கள் சாயந்தரம் பூ 2,200 போட்டது 1,100 தான் எழுதியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்படின்னா
இதிலே வந்து 9200 தான் அவங்க கணக்கு போட்டிருக்காங்க. அன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா 18200 போட்டிருக்கோம். 9200 எங்க 18 கிட்டத்தட்ட 9 கிலோ ஏமாற்றிருக்காங்க. அன்றைக்கான ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னா 420 ரூபாங்க. ஸோ 420 அப்படின்னா அவங்க அப்புறம் ரீகரெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் பில்லு எடுத்துகிட்டு போயிட்டு எழுதிட்டு வந்தது வந்து எவ்வளோ அப்படின்னா 10 மணி பூ வந்து 13 கிலோவா, அப்புறம் ஃபஸ்ட் பேட்ச் 3 கிலோ, அடுத்து 6 மணி பூ 2200. எப்படிங்க அந்த டிஃப்ரென்ஸ் வரும்? இவங்க வந்து அப்படின்னா இது எங்கே பார்த்து இவ்வளோ பில்லுமே பார்த்து ஒரே நோட்டில் தான் எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த பில்லு மட்டும் எப்படி அவங்க நோட்டில் வந்து மிஸ் ஆகிருக்கும்? இப்போ நம்ம ரீகரெக்ஷனில் போகும்போது மட்டும் எப்படி இத்தனை பில்லு கரெக்டாக இவங்க எழுதியிருப்பாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அண்ட் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், இது எந்த அளவுக்கு சரி அப்படின்றது. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன் இப்படி இந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இடையில இவ்வளோ ஏமாத்துறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்சு கேட்டதுனால தான் எனக்குமே ஆக்சுவலாக எந்த யோசனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. சரி பில் வந்துச்சா ஓகே, நம்ம பணம் வந்து வேலை செஞ்சவங்களுக்கு செட்டில் பண்ணி மீதி அமௌண்ட்டு நம்மளது சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சா. அடுத்ததாக யோசிச்சு பார்த்தேன், திடீர்னு வந்து எல்லா நாளுமே 4 நாள் பில் வந்துட்டு ஒரு நாள் மட்டும் எப்படா ஒரு நாள் பில் ஒரே டைம் வந்து பில் போன மாதிரி இருக்குது. நான் 31 ஆக்சுவலாக வீடியோ வந்து போட்டிருக்கேன், ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 18 கிலோ போனது எப்படி 9 கிலோ கூட சொல்லலை, 8 கிலோ சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் மீண்டும் வந்து எல்லாம் செக் பண்ணி நோட்டு அப்புறமா வாட்ஸ்அப்பில் அவங்க சென்ட் பண்ணது எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதெல்லாம் அவங்க சென்ட் பண்ணும்போது அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் என்னென்ன டேட்டில் நம்ம எவ்வளோ பூ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா தான் 18 கிலோ வந்தது. சரி உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லவே இல்லை, அன்றைக்கி யாருக்குமே பூ அதிகமாக வரல, உங்களுதுமே பூ இல்லை அப்படின்ட்டாங்க. ஃபைனலாக அப்புறம் ரீகரெக்ஷன் பண்ணி சரி நான் மறுபடியும் போய் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பில் வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் ரீகரெக்ஷனில் தான் அந்த 18 கிலோ எழுதியிருக்காங்க. ஓவராலாக பில் வந்து எத்தனை கிலோ நம்ம வந்து பூ போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175 கிலோங்க. ஸோ 175 கிலோ ஆக்சுவலாக அவங்க கொடுத்த பில்லு தான். நம்ம பில்லு இல்லை ஆக்சுவலாக. நம்ம பில்லில் வந்து நிறைய மிஸ் ஆயிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த 9 கிலோ ஏமாத்தினதுலே எனக்கு ஒரு நம்பிக்கை போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பூவெல்லாம் கரெக்டாக அந்த 5 கிலோனா 5 கிலோ, 4 கிலோன்னு 4 கிலோன்னு வந்து எழுதியிருப்பாங்களான்றது எனக்கு டவுட்டு தான். அப்படி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பாருங்கள் 54,900 ரூபா, கிட்டத்தட்ட 55,000 கைக்கு வந்துருக்குது. கைக்கு 55,000 அப்படின்னா கமிஷன் வந்து எவ்வளோ போயிருக்குன்னா 62,000 சம்திங் வந்து போயிருக்கு. 62,000த்தில் எவ்வளோன்னா 100 ரூபாய்க்கு 10 ரூபா கமிஷனுங்க. ஸோ 6,200 ரூபா போயிருக்கு. 6,200 ரூபா கமிஷன். இடையில் நம்மக்கிட்ட சம்பாதிச்சது வந்து எவ்வளோ சம்பாதிச்சாங்கன்னு தெரியல. ஸோ 6,200 அப்படின்னா இதில் வந்து 55,000, அப்போ 61,200 ரூபா. நம்மளுடைய பில்லு வந்து எவ்வளோ அப்படின்னா 61,200 ரூபா. 61,200 ரூபாய்க்கு வந்து 6,120 ரூபா பாருங்கள் கமிஷன் போயிருக்கு. 55,130 ரூபா வந்திருக்கு. ஓவரால் அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 360, 400 அப்படின்னு போனது இல்லையா. அப்படி பார்த்தீங்கன்னா ஓவரால் அமௌண்ட் வந்து 350 ரூபா வந்திருக்கு. அப்போ வந்து 175 ரூபாய்க்கு 350 ரூபா போட்டோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள். அண்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னன்றது மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இது வந்து சரியா இல்லையா அப்படின்றது. ஸோ அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்தது வந்து ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 52,000 சில்லரை வந்தது. ஓவரால் அமௌண்ட் வந்து இது வந்து 52,000 சில்லரை. இது வந்து 3,600 சம்திங் வந்ததில் 320 ரூபா வந்து கமிஷன் போயிட்டு 3,600 ரூபாய்க்கு வந்து 100 ரூபாய்க்கு 10 ரூபா கமிஷன் 360 ரூபாய் எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட் வந்திருக்கு 3,260 ரூபா வந்திருக்கு அமௌண்ட்டு. நமக்கு வந்து பாருங்கள் இதில் பில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 3,260 ரூபா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து இந்த ரெண்டாவது பில் ஆக்சுவலாக கேட்டதுனால இந்த அமௌண்ட் வந்துச்சு 3,260 ரூபா. பாருங்கள் இந்த பில்லு வந்து இந்த அமௌண்ட் வந்திருக்கு. அந்த பில்லு வந்து ஆக்சுவலாக இந்த பில் வந்திருக்கு 41,640 ரூபா வந்திருக்கு. ஸோ இது வந்து 32,260 ரூபா. ஓவரால் அமௌண்ட் வந்து பாருங்கள் 57,376 ரூபா வந்திருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3,200 மொத்தம் 61,000 சம்திங் வந்திருக்கு. 61,000த்தில் நமக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா கமிஷனே கிட்டத்தட்ட 6,000 ரூபாய்க்கு மேலே போயிருக்குங்க. ஸோ 60,000க்கு 6,000 அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கான அமௌண்ட் வந்து இந்த மாதம் நமக்கு அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா 55,000 வந்திருக்குங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து இது வந்து நம்ம கேட்டது ஆக்சுவலாக நான் கேட்டதுனால தான் இந்த அமௌண்ட் வந்துச்சு. வித் ப்ரூஃப் பண்ணதுனால தான் இந்த 3,260 ரூபா வந்தது. ஸோ கேட்டதுனால சரியான்றதும் சொல்லுங்கள். அண்ட் வந்து நான் என்ன நினச்சேன்னா கேட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பேரும் கேட்டு போயிடும், ஸோ தொழில் கேட்டு போயிடும் அப்படின்றதும் யோசித்தேன். ரெண்டாவது பட்சம் என்ன யோசிச்சுன்னா எனக்கு நான் இனிமேல் வந்து கண்டினியூவாக அவங்கக்கிட்ட பூ போடணும் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை அவங்க கூட வரணும் இல்லையா. அதனால் சரி ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் கேட்டேன். ஸோ சார் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், ஒன்றும் அவசரப்பட வேண்டாம், செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ பூ போட்டிருக்கோன்றது பாருங்கள். நான் நோட்டில் ஆக்சுவலாக கிளியர் கட்டாக எழுதி வச்சுருக்கேன், வித் ப்ரூஃபோடு எங்கிட்ட இருக்குது, நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா
இல்லை அப்படின்ற மாதிரி சாதிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், இது வந்து சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கொடுத்த அமௌண்ட்டோட நின்றுக்கணுமா? அவங்க கொடுத்த அமௌண்ட்டு அப்படின்னா நமக்கு வந்து 41,000 ஆக்சுவலாக வாங்கினது ஒரு 10,000 கழிச்சிட்டாங்க. 51,000 சில்லற, இதோட சேர்த்து 55,000. ஓ, பில் ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ, பாய்.